பிள்ளைகள் எல்லாம் இருக்குங்க. என்ன ஒரு 4-5 வருஷம் ஒரு 7:30 என்னுடைய பிள்ளைகளும் 7 மணி ஆயிரும். எல்லாம் மாட்டது மண்ணோடு மண்ணாக போய் விட்டார்களே இறைவா. இந்த பாலு மண்ணுக்காக ஆசை வைத்து என் மக்கள் 60 வளர்ந்தேன். இந்த சந்திரகுல வம்சத்திலே என் தாயார் 100 பிள்ளை பெற்றால் நாங்கள் 100 பேர். 100 பேரை பெற்றோரை தவிர நான் தம்பி மகளை கொண்டிருக்கேன். 60 பிள்ளையை பெற்று ஒரு பிள்ளை குறைக்கவில்லையே. இந்த 60 பிள்ளையை மடித்துட்டனே. இந்த 60 பிள்ளையை மடித்து விட்டனே. என் பேரை சொல்வதற்கு கூட எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என் தெய்வமே. ஒரு கடலானது எப்படி பறந்து விரிந்திருக்கிறதோ எத்தனை சேனாசனெல்லாம் பறந்திருந்ததே தெய்வமே. எனக்கு ஒரு ஆபத்தன்னா கண்ணமாகலே 99 பேர்களும் அண்ணா 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 என்று வருவார்களே. அப்பா என்றால் 60 பிள்ளைகளும் ஓடி வருமே. அந்த பிள்ளைகளை நிறுத்தி விட்டேனா? இந்த மண்ணுக்காகவா? இந்த மண்ணுக்காகவா? ஐயோ! அந்த கெஞ்சத்தின் பாண்டவர்கள் போன
நாங்கள் அரிசி உணவெல்லாம் உண்பது கிடையாது. கொஞ்சம் சோறுந்தா போடுமா, கொஞ்சம் கூழந்தா ஊத்துமாறு கட்சி கையை தின்னக்கூடிய பாண்டவர்கள் இந்த படையிலே 18 நாள் பாரத போரிலே என்னை மிஞ்சி விட்டார் என் ஆண்டவா. பாண்டவரை பேரை சொல்வதற்கு பிள்ளைகள் இருக்கிறது. என் பேர் யாரு சொல்லுவாங்க? யாரும் இல்லையா? கொண்டு விட்டு நாட்டை நாமளே ஆண்டு விடலாம். இந்த உலகம் ஆளுது நம்முடையதான். இந்த உலகமே எனக்கு கடுமை என்று ஆழவத்தோடு இருந்தேனே. ஆணுமெல்லாம் போயிரு சிறைவா அழிமுலமே. எனக்கு ஆழ்த்தான குழு மேடைத்த சூத்திர பிடங்கள் எல்லாம் அழிங்காலம் வந்து அழிந்துருச்சு, அழிந்து விட்டதே. ராஜ்ய யாரும் பாண்டவர்கள் நலமுடன் வாழ்வார் என்று நாசமா போவாங்க, உயிரோடு இருக்க மாட்டாங்க நினைச்சனே. அவங்க தான் நல்லாகிறாங்க.